சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அட மாப்ள, உன் அண்ணன் உன்னையும் உன் புருஷனையும் ஒண்ணு சேர்த்து வைக்க பாக்குறாரு. நான் போட்ட கண்டிஷன் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? நான் உன் அண்ணன் கூட வாழணும்னா நீ ராஜபாண்டி கூட வாழக்கூடாது. இத மீறி நீ இப்ப ஏதாவது பண்ண, இதுக்கப்புறம் நடக்க போறதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. ஐயா ராஜபாண்டி, அத்தை நான் சொன்ன மாதிரி செஞ்சுட்டேன். வா ஐயா, என் மருமகன் வந்துட்டாளா? வந்துட்டாளா? ஆஸ்பத்திரி நேரம் இங்கே தான் கூட்டு வரேன்னு சொன்னல, வண்டியில தான் உட்காந்துட்டு இருக்கு. நீ போய் ஆரத்தி எடுத்து உன் மருமகளை வீட்டுக்குள்ள கூட்டு போ. எடுத்துட்டு வரேன். அப்பல வந்துருச்சு மாமா, கூட்டு வந்தா. சரி சரி மச்சான். எப்போ அவன் மேல இருக்கிற கோவத்தெல்லாம் விட்டுட்டு இப்பதான் வந்துருக்கிறா. திரும்ப ஏதாவது ஒண்ணு பேசி அவன் மனசை கஷ்டப்படுத்திரமா நந்துடாதப்பா. ஐயோ மவன, ஒரு தடவை கல்குவாரிக்கு ஆளு கூட்டிட்டு வந்தது போதும். இனிமேல் நான் வாயே திறக்க மாட்டேன். போதுமா? நல்லது நல்லது, வா. என்ன குட்டிமா, என்ன நீ ஒண்ணு வண்டிக்குள்ளே உட்காந்துட்டு இருக்கிற? வெளியே வந்து நில்லு. அத்தை ஆரத்தி எடுக்க போயிருக்கு, சீக்கிரம் வா. மருமவள, நான் சொன்னதை எதுவும் மனசுல வச்சுக்காத. கல்குவாரி தண்டர் எடுக்கிற ஆளு கூட்டிட்டு வந்தது தப்பு தான். இனிமே நான் அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டேமா. இறங்கி வாமா. துளசிப்ல, நீ வந்திருக்கேன்னு சின்ராசு சொன்னதான் நான் ஆராத்தி கரைச்சு சந்தோஷமா எடுத்துட்டு வந்திருக்கேன். இறங்கி வாப்ல. மருமல வா. மருமல தங்கம், இன்னும் என்ன கார்லயே இருக்கிற? வா. குட்டிமா வா. குட்டிமா இல்லன்னு நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போவேன்னு பார்த்தேன். நீ எதுக்கு என்ன இங்க கூட்டிட்டு வந்த? நல்ல கதையா இருக்க. இதான் உன் வீடு. நீ என்ன இப்படி தெரியாம பேசிட்டு இருக்கிற? வாழ்ற வீடு தான் உன்னோட வீடு. நீ வா. தங்கம், இது உங்க வீடு இல்லையா? நம்ம வீடு இல்லையா? குடிமா, மாமா அவர் செஞ்சதுக்கு மன்னிப்பு கேட்டாரு. அத்தை கூப்பிடுது, மாப்பிள்ளை கூப்பிடுறாரு. இதுக்கு முன்னாடி வராம இருக்குது தப்பு. சொல்றது கேளு, இறங்கி வா. இல்லன்னு இந்த வீட்டுக்கு வரதுக்கு எனக்கு இஷ்டம் இல்ல. என்னது இது? பாரு, ரொம்ப தப்பு குட்டிமா. நீ வர போறியா இல்லையாப்பா? வா. நீ வா, இறங்குன்னு சொல்லிட்டு இருக்கிற. வா வா, அடம் பிடிக்க. வா குட்டிமா. பத்திரம். கை 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 இடு. அத நீ என்ன காத்துட்டு இருக்கிற? கொளுத்து. ஒரு நிமிஷம். என்ன குட்டிமா? என்ன மன்னிச்சிருன்னு. இந்த வீட்டுல நான் இருந்தா இவங்க என் பதவியை வச்சு அது மூலமா என்ன ஆதாயம் அடையலான்னு எதிர்பார்ப்பாங்களே தவிர வேற எந்த சந்தோஷமும் எனக்கு இங்க கிடைக்காது. இப்போ முன்னாடி என் மேல அக்கறையா இருக்கிற மாதிரி நடிக்கிறாங்களே தவிர இவங்களுக்கு உண்மையான அக்கறை என் பதவி மேலதான். ஏம்புல, யாருக்கு உன் பதவி மேல அக்கறை? ஏமா கத்துற? நம்ம நடிக்கிறோம்னு சொல்றாயா? நாங்க எதுக்கு உங்ககிட்ட நடிக்கணும்? நீ திரும்ப நம்ம வீட்டுல வந்து சந்தோஷமா வாழன்னு தானே நினைக்கிறோம். வேற எதுவுமே இல்ல. நடிக்கிறவளையும் உன் பதவிக்கு ஆசைப்படுறவளையும் விட்டுட்டு எங்களை குறை சொல்ற? செல்லத்தாயி, இந்த குத்தல் பேச்செல்லாம் வச்சுக்காத. ஆமா, உனக்கு ஏன் கோவம் வருது? குத்தம் உள்ள நெஞ்சு குரு இருக்குதா? செல்லா இரு.
சண்டை போட்டா அது சண்டையில தான் போய் முடியும். நம்ம எதுக்கு இவங்க கிட்ட போய் பேசிக்கிட்டு? மருமோல, நான் தான் மன்னிப்பு கேட்டேன்ல, சொல்லு, இன்னும் நான் என்ன பண்ணணும்? நீங்க தப்பு பண்றதும் மன்னிப்பு கேட்கறதும் இது என்ன முதல் தடவையா? என்ன விட்டுடுங்க. என்ன இத்தனை பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நீ பாட்டு பிடிவாதம் பிடிச்சிக்கிட்டு இருக்க? என்னாச்சு உனக்கு? என்னை என்ன மாமா செய்ய சொல்ற? என் அண்ணனோட வாழ்க்கைக்காக நான் பொண்ணுகிட்ட சூழ்நிலை கைதியா அப்படி மாட்டிக்கிட்டு தவச்சுக்கிட்டு இருக்கேன். இல்லைன்னா மாமான ஆசையா ஓடி வந்து கட்டி பிடிச்சிருப்பேன். அத்தை மாமா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வீட்டுக்குள்ள வந்திருப்பேன். அதுக்கு வழி இல்லாம தான் நான் துடிச்சுக்கிட்டு இருக்கேன். பொண்ணைய மீறி என்னால எதுவுமே செய்ய முடியாத நிலையில இருக்கேன். தயவு செஞ்சு எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. குட்டிமா சொல்லு குட்டிமா, வரதா பிரச்சனையா? நான் தான் சொல்லிட்டேன்ல, எனக்கு இந்த வீட்டுக்குள்ள போறதுக்கே இஷ்டம் இல்ல. நீ வா, நம்ம வீட்டுக்கு போலாம். ரோட்ல எல்லாரும் பார்த்துட்டு பாரு குட்டிமா, இந்த மாதிரி நேரத்தில் ஏதாவது உன்னை கேட்டு உன் மனசை கஷ்டப்படுத்தக்கூடாது. நான் ஆஸ்பத்திரி உங்ககிட்ட எதுவுமே கேட்கல. நீ என்கிட்ட என்ன சொன்ன? அத்தை கிட்ட சொல்லிட்டேன், மாமா கிட்ட சொல்லிட்டேன், மாப்பிள்ளை கிட்ட கேட்டேன், ஒரு 10 நாள் அங்கே இருந்துட்டு போறேன்னு சொன்னேன். ஆனால் இங்கே சண்டை நடந்திருக்கு, இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிருக்குன்னு எனக்கு இப்போ தான் தெரியும். இதான் தெரிஞ்சு நான் சும்மா இருக்க முடியுமா? உன்னை சேர்த்து வைக்கணும், இதானே உன் குடும்பம். அண்ணே, இப்போ ஏன் குடும்பம்னா அது நீ, பொன்னி, அத்தை, மாமா, அப்பத்தா, புலிக்குட்டி அவங்க தான். குட்டிமா, எல்லாமே நம்ம குடும்பம், நம்ம சொந்தம். தண்ணி அடிச்சு தண்ணி வளராது குட்டிமா. உன் பேச்சுக்கு மதிப்பு கொடுக்காம எதிர்த்து பேசுறேன்னு நினைக்காத. இவங்க எல்லாருமே சுயநலவாதிங்க. என் பதவி மூலமா சீக்கிரமே பெரிய இடத்துக்கு வரலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அது எனக்கு சுத்தமா பிடிக்கல. இந்த பதவியில எவ்வளவு நேர்மையா இருந்து மக்களுக்காக நீ நல்லது செஞ்சுக்கிட்டு இருந்தேன்னு எனக்கு நல்லா தெரியும். அந்த தூய்மையான பதவிக்கு ஒரு சின்ன களங்கமும் வரத என்னால ஏத்துக்க முடியாது. அப்படி உன்ன மாதிரி இந்த பதவியில நானும் நல்லது செய்யணும் நீ நினைச்சனா, அதுக்கான வீடு இது இல்ல. நம்ம வீடுதான் அதுக்கு சரிப்பட்டு வரும். அங்கதான் என்னால சுதந்திரமாவும் தைரியமாவும் மக்களுக்கு சேவை பண்ண முடியும். இந்த வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் என்னால உனக்கோ, நீ இருந்த தலைவர் பதவிக்கும், ஜனங்க கிட்ட நீ சம்பாதிச்சு வச்ச பேருக்கும் புகழுக்கும் ஏதாவது கெடுதல் வந்துருமோன்னு பயம் எனக்கு இருந்துகிட்டே இருக்கு. இந்த பதவியால நான் உன்னை தலைகுனிய வச்சிருவனோன்னு பதட்டமா இருக்கு. இங்க பாரு துளசிப்புல, எதுக்கு வாய் கூசாம இப்படி போய் சொல்ற? ஏதோ அன்னைக்கு மாமா தெரியாம ஆளை கூட்டிட்டு வந்துட்டாரு, அதுக்காக மன்னிப்பு கேக்குறேன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ற? இனி அந்த மாதிரி தப்பு நடக்காம நான் பாத்துக்கிறேன். நீ முதல்ல வீட்டுக்குள்ள வா. மருமவளே, சத்தியமா சொல்ற மருமவளே, இனிமே உன் பதவியை வச்சு எந்த ஒரு சலுகையும் சிபாரிசும் நான் கேட்க மாட்டேன். என்னால உன் பதவிக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராது. இந்த வீட்டுல நீ சுதந்திரமா முடிவு எடுக்கலாம். நீ என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ அதை தாராளமா செய். நாங்க எந்த விஷயத்திலும் குறுக்க நிக்க மாட்டோம். குட்டிமா, எவ்வளவு தூரம் அவர் இறங்கி சொல்றாரு, தப்பு குட்டிமா. அத நீ பத்த வச்சு ஆர்த்தி எடுத்த வேண்டான்றல. நான் முடிவா சொல்றேன், நான் இந்த வீட்டுல வாழணும்னா மாமாவுக்கு பொண்டாட்டியாவோ அத்தை மாமாவுக்கு மருமகளாவோ மட்டும்தான் இருப்பேன். இப்பவே என் தலைவர் பதவியை ராஜினாமா பண்ணிடுறேன். அப்படி தலைவரா இல்லாம மருமகளா மட்டும் இந்த வீட்டுல வாழ நான் சம்மதிக்கிறேன். இவங்க சம்மதிப்பாங்களா? மருமவளே, என்ன எப்ப பார்த்தாலும் பதவி விட்டுடுன்னு சொல்ற? அப்படி நீயா விடணும்னு நினைக்கிறியா? இல்ல உன் பக்கத்துல ஒண்ணும் தெரியாம மூஞ்ச வச்சுட்டு நிக்கிறாளே இந்த பொண்ணு, அவ சொல்லி கொடுத்துதான் திரும்ப திரும்ப இதை சொல்லிட்டு இருக்கியா? ஏன்னா இந்த பொண்ணு தான் பதவி வெறி பிடிச்சு உன்னை எதிர்த்து போட்டி போட்டவ. இப்ப நீ